எல்லாருக்கும் வணக்கம். டைம் ஆகிட்டே இருக்குது. வர ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி ஈவெண்ட் வச்சுருக்கோம். டிக்கெட்ஸ்லாம் ஆல்மோஸ்ட் ஃபில்லப் ஆகிடுச்சு. நினைக்கிறவங்கிறவங்க கீழே டிக்கெட் லிங்கை கிளிக் பண்ணிவிட்டு வாங்க. ஏயோட இம்பேக்ட்டு, அதுக்கப்புறம் பணத்தை எப்படி சேர்த்து வைக்கிறது, எப்படி ஒரு ஜாப் லாஸை மிட்டிகேட் பண்ணுறது, எங்கே இன்வெஸ்ட் பண்ணுறதுங்கிற பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். நன்றி, வணக்கம். வணக்கம். மீண்டும் மணிப்பேச்சில் உங்களெல்லாம் சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 50 ரூபா விழுந்திருக்கு. தங்கம் விலை விழுந்துட்டே இருக்குது. 4000 உடச்சிருச்சு. நான் சொன்னேன் உங்கள்கிட்ட தங்கம் விழுந்து இன்னும் விழுந்துகிட்டே போகும். இந்த அமெரிக்காவில் அது ஒரு வழியாக செட்டில் ஆகிற வரைக்கும் போகும். நேற்று அமெரிக்கன் மார்க்கெட்டு விழுந்தது. இன்றைக்கி நம்ம மார்க்கெட் வேறு மாதிரி பிஹேவ் பண்ணுது. சில்வரும் விழுந்திருக்கு. ஆக மொத்தம் 2,15,000 ஆயிடுச்சு ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு. அப்படின்னா உங்கள் சில்வரை வெள்ளை நீங்கள் விற்க போனீங்கன்னா $2,00,000 கூட எவனும் வாங்க மாட்டாங்கிறது உண்மை. $85 ஆயிடுச்சு பிரெண்ட்டு. 96.30 கிட்ட இருக்குது ரூபாய். இன்றைக்கி மார்க்கெட்டை ஒரேடியாக ஏற்றி 280 பாயிண்ட் ஏற்றிருக்காங்க. எதை வச்சு ஏற்றிருக்காங்கன்னா, ஆஸ் யூஷுவல் பேங்க் நிஃப்டியை வச்சு ஏற்றிருக்காங்க. பேங்க் நிஃப்டியை வச்சு ஏன் ஏற்றிருக்காங்கன்னா, ஏதோ நேற்று வரைக்கும் ப்ராப்ளம் இருந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அபார ரிசல்ட் கொடுக்க போகிறதாகவும், ஆக்சிஸ் பேங்க்கும் அபார ரிசல்ட் கொடுக்க போகிறதாகவும் ஏதோ சொல்லி அதை வச்சு மார்க்கெட்டை ஏற்றிருக்காங்க. இது அபாரம் கொடுக்குமா கொடுக்காதாங்கிறது வருங்காலத்தில் தான் தெரியும். இன்னைக்கு ஏற்றிருக்காங்க, 2 நாளில் திரும்பி அடித்து இறக்கிடுவாங்க. ஐடி இண்டெக்ஸு 1.5% ஏறி இருக்குது. அப்படின்னா என்ன, ஏஐ ப்ராப்ளம் தான் சால்வ் ஆகிடுச்சு, எல்லாம் சால்வ் ஆகிடுச்சான்னா ஒன்றும் சால்வ் ஆகலை. இன்றைக்கி ஏற்றிருக்காங்க. ஆட்டோ எல்லாமே ஏறி இருக்குது. ஃபார்மா மெட்டல் மட்டும் இறங்கி இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னை பொறுத்த வரைக்கும் இது வேடிக்கை பார்க்குற நாள். ஆனாலும் வேடிக்கை பார்த்துட்டு வேர்க்கடலை சாப்பிட்டு நம்ம ஹாப்பியாக இருப்போம். இப்போது இன்றைக்கி என்ன இருக்குதுன்னு பார்ப்போம். தங்கமயில் கொஞ்சம் கரெக்டாக இருந்தது. கார்த்தால பார்த்தேன் முத்தூட் கரெக்டாக இருந்தது. விப்ரோ கரெக்டாக இருக்குது. ஏன்னா விப்ரோ ரிசல்ட்டு எதிர்பார்ப்பு இல்லை. டிசிஎஸ் 1.2 அப்பு, மஹேந்திரா 1.3 அப்பு, டெக் மஹேந்திரா 2.5% அப்பு, ஃபெட்ரல் பேங்க் 2.3 அப்பு, கல்யாணம் 5% ஏறிடுச்சு. ஓவராலாக பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டு இப்படியும் அப்படியும் இருக்குது. லிமிட்டட் ஸ்டாக்ஸை வச்சு ஏற்றிருக்கிறாங்க. நம்ம அன்றைக்கி ஒரு நாளைக்கு கன்சிடர் பண்ணுங்கன்னு சொன்ன ரேட்லேருந்து 50% கிட்ட ஆல்மோஸ்ட் ஏறிடுச்சு. அப்படின்னா 50 ரூபா விற்றுன்னு இருந்த ஸ்டாக்கு இன்றைக்கி 75 ரூபாய்க்கு விற்குது. போட்டவனுங்கெல்லாம் லாட்ரி. ஸோ அபாரமாக இது மாதிரி ஏன் ஏறுது அப்படிங்கிறதுக்கு யாருக்குமே எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இது பேங்க்கெல்லாம் ஏன் ஏறுதுங்கிறதுக்கும் எனக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கிடையாது. இன்ஃபேக்ட் சவுத் இண்டியன் பேங்க்கில் நல்ல ரிசல்ட்டு, ஆனால் அடிச்சிருக்காங்க. கல்ஃபில் என்ன பண்ண பார்க்குறாங்கன்னா, ஜெட்டா வழியால் போய், தட் இஸ் சவுதியை கிராஸ் பண்ணி ஜெட்டா வழியால், அது பேர் ரெட் சீன் பேர். அது ஆஃப்ரிக்காவுக்கும் அரேபியாவுக்கும் நடுவில் இருக்கிறது. அந்த ரெட் சீ வழியாக சவுதி அரேபியா சுற்றி எண்ணெயை எடுத்துன்னு போகிறதுக்காக ஒரு திட்டம் போட்டாங்க. ஆனால் யமனில் ஹுத்தூனி ரெபல்ஸு நம்ம ஈரானோட சேர்ந்துருக்காங்க. ஸோ ஈரானும் ஹுத்தூனி ரெபல்ஸும் இங்கே மட்டும் நாங்கள் அடிக்க மாட்டோம், அங்கேயும் அடிப்போம் எண்ணெயை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுதான் மேட்டர். கோல்டு ஹெட்ஸு 4% டவுனு கோல்டு. இது டென்ஷனாக இருந்தால் கோல்டு ஏறணும். ஏன் ஏறலைங்கிற மாதிரி கேள்வி கேட்குறாங்க. இதுக்கு சிம்பிள் ஆன்சர், கச்சா எண்ணெய் இஸ் மார்க்ட் இன் டாலர். எண்ணெய் ஏறினா டாலர் ஏறும், டாலர் ஏறினா கோல்டு விழும். அதே சமயத்தில் அமெரிக்காவில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் ஏறப்போகுதுங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால தான் கோல்டு விழுது. அதனால் கோல்டு விழுறதை பற்றி நம்மளுக்கு கவலைப்பட வேண்டாம். விப்ரோவோட ஃபர்ஸ்ட் குவார்ட்டர் 4.3% கீழே விழுந்திருக்கு. ரெவென்யூ ஸ்டேபிளாக இருந்தாலும் மார்ஜின்ஸ் குறைஞ்சிருக்கு. இதனால் விப்ரோவோட ஸ்டாக்கை போட்டு அடிச்சிருக்காங்க. இந்த ஸ்டாக் அடித்து ஒரு 10% கீழே விழுந்ததுன்னா ஒரு பீரியட் ஆஃப் டைம் நம்மளுக்கு கன்சிடர் பண்ணுறதுக்கு நல்ல சான்ஸு. அதே சமயத்தில் டெக் மஹிந்திராவோட ப்ராஃபிட் 8.2 ஏறி இருக்குது. ஆனால் எஸ்டிமேட்ஸை மிஸ் பண்ணிடுச்சு. இதில் நம்பர் ஆஃப் பீப்புளையும் ஆளை காலி பண்ணியிருக்காங்க. ஒரு $1.07 பில்லியன் ஒரு கான்ட்ராக்ட் கிடச்சிருக்கு. பட் இதில் மெயினாக நீங்கள் என்ன பார்க்குறீங்க, கேம்பஸ் ஹைரிங்க நீங்கள் டிலே பண்ணியிருக்கீங்க. அந்த வேலை கொடுத்தவங்கள இப்போ உள்ளே சேர்க்க மாட்டேங்கிறீங்க. ரெவென்யூ விசிபிலிட்டி இம்ப்ரூவ் ஆகிற வரைக்கும் ஆளை தூக்கிட்டே இருப்பீங்கங்கிறீங்க. ஸோ பேசிக்லி ஒரு 3வது குவார்ட்டர் கன்சிக்வெண்ட்லி உங்களோட ஹெட் கவுண்ட்டு குறையுது. அதே சமயத்தில் ஹெச்சிஎல் என்ன சொல்கிறாங்கன்னா, கார்டியன் லைஃப் இன்சூரன்ஸோட கம்பெனியோட இந்தியாவில் இருக்கிற பேக் ஆஃபீஸை நாங்கள் ஃபுல்லாக வாங்கிட்டோம், அந்த ஸ்டாஃபை நாங்கள் அப்சர்வ் பண்ணிடுவோம் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இது 7 வருஷம் பார்ட்னர்ஷிப்புன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 7 வருஷ பார்ட்னர்ஷிப்பில் பல டெவலப்மெண்டல் நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க.
ஏஐயும் யூஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்கிறாங்க. சவுத் இந்தியன் பேங்கோட ப்ராஃபிட் வந்து 17% ஏறி இருக்கு. அசெட் குவாலிட்டி நல்லா ஏறி இருக்கு. ஸோ நெட் ப்ராஃபிட் வந்து 378 கோடி ரூபா இருக்கு. இயர் ஆன் இயர் 17%. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கமும் 24% ஏறி இருக்கு. 1025 crores. கிராஸ் என்பிஏங்கிறது வந்து 1.38% குறைஞ்சிருக்கு. போன வருஷம் 3.15% இருந்தது. ஆனால் இதெல்லாம் பண்ணது பிஆர் சேஷாத்ரி. அவர் போகிறாரு. கனரா பேங்க்லேருந்து மோகன் பாய் இன்னொருத்தர் வராரு. அவர் எப்படி பண்ணுறாருன்னு பார்த்து இருந்துட்டு வேலை செய்வோம். இன்றைக்கி ஏன் மார்க்கெட் இதை அடிச்சிருக்காங்கன்னு எனக்கு புரியல. மார்க்கெட் அடிக்கிறதுக்கு இதில் ஒன்றும் கிடையாது. ஐடிசி ஹோட்டல்ஸோட ப்ராஃபிட் 36% ஏறி இருக்கு. எக்ஸ்பேன்ஷன் பிளான்ஸ் மொமெண்டம் கெயின் ஆயிருக்கு. ஜிஹெச்கே ஹாஸ்பிட்டாலிட்டிங்கிற ஒரு கம்பெனியை 155 கோடி ரூபாய்க்கு வாங்கிட்டாங்க. நான் சொன்ன மாதிரி ஐடிசி பேரண்ட்டு இவங்களை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஓவராலாக பார்த்தீங்கன்னா தாஜ் பேஸில் க்ரோ ஆகலை. ஆனால் இந்தியாவில் வந்து ஒரு நிறைய ஸ்பேஸ் இருக்குது ஒரு ப்ரீமியர் லக்ஸுரி பிராண்டுக்கு. அதில் இவங்க எக்ஸ்பேண்ட் பண்ணுறாங்களா இல்லாட்டா மேரியட் மாதிரி செயினுக்கு விட்டுறாங்களா அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். ஐடிசி என்ன சொல்கிறாங்கன்னா ப்ரீமியம் நியூட்ரிஷன் அண்ட் ஹெல்த் ஃபோக்கஸ் ஃபுட்ஸை நாங்கள் பார்க்க போகிறோம். அண்ட் ஹெல்த் அண்ட் நியூட்ரிஷனை தான் மேலே வச்சுருப்போம். ஆஷிர்வாத் ஹை பவர் ஆட்டாங்கிறது ஒன்று நல்ல இது. ப்ரோட்டீன் ட்ரிங்க்ஸு, ரைட் ஷிஃப்ட்னு ஒரு நியூட்ரிஷன் பிராண்டு, இதெல்லாம் ஸ்ட்ரென்தன் பண்ணி ப்ரீமியம் ஆஃபரிங்ஸை நாங்கள் ஸ்ட்ரென்தன் பண்ண போகிறோம்னு அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. இது வந்து ஐடிசிக்கு ஒரு ப்ளஸ்ஸு. அதே சமயத்தில் ஐடிசி ஹோட்டல்ஸில் வந்து ரேப்பிட் எக்ஸ்பேன்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. டாடா சன்ஸில் 18% ஸ்டேக் வச்சுட்டு இருக்கிறத 7% ஸ்டேக்கை திரும்பி டாட்டா வாங்கிடுவாங்கங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் வேல்யூவேஷன் டிஃப்ரென்ஸ் இருக்குது. டாட்டாஸ் என்ன சொல்கிறாங்கன்னா காசு தர மாட்டோம், ஒரு பேஸ்கெட் ஆஃப் டாட்டா ஷேர்ஸை தருவோம், அந்த ஸ்வாப் பண்ணிக்கங்கன்னு. இந்த வேல்யூவேஷன்ஸில் அதில் இதில் கிளாஷ் இருக்குது. இது அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறதான்னு நம்ம பார்ப்போம். சிப்லா வந்து யுவர் பீக் அப்படின்னு ஒரு புது செமிக்ளூடைட் பிராண்டை ஆக்கியிருந்தாங்க. அது வந்து சூப்பராக லான்ச் ஆகிடுச்சு. இது இந்தியாஸ் நம்பர் 2 GLP-1 பிராண்ட் ஆகிடுச்சு. இது ஆக்சுவலி பேசிக்லி என்னென்னா வந்து இது வந்து எல்லிலியோட ப்ராடக்ட்டு. இது வந்து நம்பர் 1ல் நம்பர் 2ல் போகும்னு நம்ம நினைக்கல. ஏன்னா சிப்லா நாமளே ரெஸ்பிரேட்டரி ப்ராடக்ட்ஸ் தான். நான் ஃபஸ்ட் ஆஃப் தி பேட் அவங்க போனதுனால அவங்களுக்கு வந்து 238% க்ரோ ஆகி 2085 கோடி ரூபா வியாபாரம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் யூரோப்பீக்கோட மார்க்கெட் ஷேர் வந்து 15% ஆயிடுச்சு. ஸோ ஃபஸ்ட் ஆஃப் தி பிளாக்கு ரீட் முதல்ல ஸ்ட்ராங்காக எடுத்தது சிப்லா தான். சவுத் ஆஃப்ரிக்காவில் சன்னுக்கு பர்மிஷன் கொடுத்துருக்காங்க இதே ப்ராடக்டை பண்ணுறதுக்கு. இந்தியா யூகே ட்ரீட்டினால் ஃபார்மா ப்ராடக்ட்ஸ் கம்பெனிஸ் 10% எக்ஸ்ட்ரா அனுப்புவாங்க, ப்ராடக்ட்ஸ் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. அதனால் அமெரிக்காவில் பிரிட்டனில் 10% அவங்க சேல்ஸ் இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு நம்ம எடுத்துப்போம். ஹீரோ மோட்டார் கார்ப் வந்து கேஎஸ்ஆர் குரூப் அவங்களோட பார்ட்னர்ஷிப்பில் ஜெர்மனி மூலமாக என்டர் ஆகிறாங்க யூரோப்பில். அந்த ஊர்லேருந்து 5 கண்ட்ரிக்கு சர்வ் பண்ணுவாங்க அப்படின்னு கிளியராக சொல்கிறாங்க. எவ்வளோ விதத்தில் சாத்தியம், இவங்க அந்த மேனேஜ்மெண்ட் டெக்னாலஜிலாம் எப்படி மாற்றுறாங்கன்னு நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். ஜேஎஸ்டபிள்யூ என்ன சொல்கிறாங்கன்னா நாங்கள் 4000 கோடி போட்டு பிளான்ட்டெல்லாம் எக்ஸ்பேண்ட் பண்ண போகிறோன்னு. இது ஃபுல்லாக கடன். ஒரு வருஷத்துக்கு 1,00,000 கார்லேருந்து 3,00,000 கார் வரைக்கும் பண்ணுவோங்கிறாங்க. அப்போ மாதம் 10,000 கார்லேருந்து மேக்ஸிமம் 22 24,000 கார் தான் விற்பாங்கங்கிறாங்க. ஆல்ரெடி டாட்டா 69,000 கார் விற்கிறான். ஸோ இது டாட்டாக்கு தான் பெரிய அட்வான்டேஜ். ஏன்னா இவங்க வந்து பெருசாக க்ரோத் வரும்னு எனக்கு நம்பிக்கை இல்லை. ஐசிஐசிஐ Q1 ப்ராஃபிட் வந்து 46% வந்திருக்கு. கிளைமோட வெயிட் வந்து இன்சூரன்ஸ் மேலே ஹெவியாக விழுந்திருக்கு. அதனால அதோட ப்ராஃபிட்டு குறைஞ்சிருக்கு. ஒரு பீரியட் ஆஃப் டைம் இதோட வேல்யூ குறைவாங்கிறத நம்ம பார்க்கணும். அடுத்தது வந்து ஜியோ ஃபைனான்ஷியல் ப்ராஃபிட் வந்து 155% ஏறி இருக்குது. அதுக்கப்புறம் லெண்டிங் அண்ட் டிஜிட்டல் பிஸ்னஸ் டிரைவ் க்ரோத்துங்கிறாங்க. லெண்டிங் பிஸ்னஸ்ங்கிறது லேவாதாவி பிஸ்னஸ்ஸு. டிஜிட்டலில் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில. எல்லா நியூஸையும் பார்த்தா ஜியோ ஹாட் ஸ்டாரும் லாஸ்ட்டில் தான் போகிறது. ஸோ இந்த கம்பெனிலாம் எப்படி டேர்ன் அரவுண்ட் பண்ண போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். இன்றைக்கி கார்த்தால ஏஷியன் மார்க்கெட்ஸ்லாம் விழுந்தது. சவுத் கொரியாவோட காஸ்பி வந்து 6% ட்ராப்பு. ஏஐ ஸ்டாக்ஸ் வந்து ஹெவி ப்ரெஷரில் இருக்குது. ஓவராலாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஸ்டாக் மார்க்கெட் ப்ரெஷரில் தான் இருக்குது. இந்தியாவை தவிர மற்ற ஊர்லலாம். இந்தியாவை பார்த்து மற்ற ஊரை ஏமாந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் நோட்டிஃபிகேஷன் தட்டுங்க.
இந்த வீடியோ முடிஞ்சால் உங்கள் சொந்தக்காரங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுக்கும் அனுப்புங்க. அவங்கள பார்க்க சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் ஒரு இம்பார்ட்டன்ட் அறிவிப்பு. நான் யார்ட்டையுமே பணம் வாங்குறது கிடையாது. நான் யாரையும் டைரெக்டாக கன்சல்ட் பண்ணுறது கிடையாது. என் பேரை சொல்லி நிறைய ஸ்கேம் நடக்குது. டெலிகிராம் குரூப், வாட்ஸ்அப் குரூப்னு. எனக்கு இருக்கிற வாட்ஸ்அப் குரூப்னால் சும்மா இன்ஃபர்மேஷனுக்கு மட்டும்தான். நான் செபி ரிஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நான் சேனல் நடத்துறது எஜுகேஷன் பர்பஸ். அதில் ப்ரைஸே பேச மாட்டேன். இதை வாங்கு அதை வித்துருன்னு சொல்லவும் மாட்டேன். என் பேரை சொல்லி பண்ணுறாங்கன்னா ஏமாந்துடாதீங்க. நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். குழந்தைங்களுக்காக ஃபைனான்ஷியல் லிட்ரஸி, மணி ஃபார் நத்திங்னு 2வது பார்ட்டு. அண்ட் இதில் வந்து செக் எழுதுறது எப்படி, டெபாசிட் ஸ்லிப் எழுதுறது எப்படி, பணம் எப்படி வந்தது, பார்ட்டர்லேருந்து டிமானிட்டைசேஷன் வரைக்கும் எல்லாத்தையும் கவர் பண்ணியிருக்கோம். உங்கள் குழந்தைங்க அப் டு ஏஜ் 10, 12க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த புக்கு இப்போதைக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரைஸில் 450 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இதை யூஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம். moneypage.com வெப்சைட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வாரத்துக்கு 4 ப்ரீமியம் ஆர்டிக்கலும் ஃப்ரீ ஆர்டிகல்ஸ் ஒரு 10லேருந்து 15 நாங்கள் போடுறோம். இது சப்ஸ்கிரிப்ஷன் ஒரு மாதத்துக்கு 99 ரூபா தான். இங்கே சொல்கிற கான்செப்ட்ஸை கிரேட்டாக எக்ஸ்பேண்ட் பண்ணி போடுறோம். நீங்கள் படிச்சிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நன்றி, வணக்கம். வணக்கம். குழந்தைங்களுக்காக ஒரு புஸ்தகம் லான்ச் பண்ணோம். அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது. யாருக்கெல்லாம் அந்த புஸ்தகம் போகணுமோ எங்கள் டீமுக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். கீழே இருக்கிற நம்பர்லேயும் வெப்சைட்லேயும் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த புஸ்தகத்தை நீங்கள் வாங்கிக்கலாம். மற்ற எங்கள் புஸ்தகமும் அவைலபிள். எங்கள் வெப்சைட் மூலமாகவும் வாங்கலாம். கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பர்லேயும் மெசேஜ் அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.